எனது என்ட்ரி ஆரம்பம் என பேசி அதிமுகவில் அடுத்த கட்ட எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளார் சசிகலா. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எம்ஜிஆருக்கு பின் ஜெயலலிதாவும் தானும் பல இன்னல்களை சந்தித்து மிகப்பெரிய இயக்கமாக அதிமுகவை கட்டமைத்ததாக கூறினார். ஆனால் இன்று அதிமுக தொடர்ந்து சரிவுகளை சந்தித்து வருவதாக சசிகலா வருத்தம் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் போயிருக்கு. டெபாசிட் போயிருக்கு. அதிமுகவில் ஜாதி அரசியல் நடப்பதாக கூறிய அவர் தனக்கு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் சொந்தம் என்பதெல்லாம் கிடையாது என்றார். நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டு தான் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். அதில் நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம். இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க. நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பேனா? அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிமுக தொண்டர்களை சந்திக்கவிருப்பதாகவும் சசிகலா தெரிவித்துள்ளார். தான் எதிர்நோக்கியிருந்த காலம் வந்துவிட்டதாகவும் தனது என்ட்ரி ஆரம்பமாகிவிட்டதாகவும் சசிகலா அழுத்தமாக தெரிவித்தார். முக்கியமான நேரத்துல மட்டும்தான் குரல் கொடுப்பேன். அந்த சமயம் இப்ப வந்துருச்சு. அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க. நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன்.